ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரீ டைமில் கிச்சனை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு அப்கிரேட் பண்ணலான்னு சில வாட்டர் பாட்டில்ஸை ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எங்கள் வீட்டுக்கிட்ட நிறையா மணி பிளான்ட் வளர்ந்துருந்தது. என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன், அவங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஜஸ்ட் சிம்பிள் தான். அந்த பாட்டில்ஸில் வாட்டர் ஃபில் பண்ணி மணி பிளான்ட்டில் ரூட் இருக்க மாதிரி கட் பண்ணி வச்சேன். பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிச்சன் ஹார்ட் ஆஃப் த ஹோம் இல்லையா, அது பார்க்க அழகாக இருக்க வேணாமா? ஸோ குக் பண்ணும்போது இந்த மாதிரி திங்ஸ் நம்மளை சுற்றி இருந்தால் மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம காஸ்ட்லியாக ஸ்பெண்ட் பண்ணி தான் அப்கிரேட் பண்ணணும்னு இல்லை, இது மாதிரி நேச்சுரலாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லையும் ட்ரை பண்ணலாம். ரொம்ப நாள் கிச்சனில் குக் பண்ணும்போது இந்த விண்டோ எம்டியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அவுட் சைடில் விநாயகர் இருப்பார், அவரும் தனியாக இருக்க மாதிரி தோணுச்சு. ஸோ இது மாதிரி செட் பண்ணோன்னு தான் ஒரு டிவைன் ஃபீல் வந்துச்சு. பார்க்கவும் ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு. தான் காஸ்ட்லியாக திங்ஸ் வாங்கி நம்ம டெக்கர் பண்ணாலும் நேச்சுரல் திங்ஸ்க்குன்னு ஒரு தனி அழகு இருக்க தான் செய்யுது. ஸோ நம்ம ஓனாக பண்ணிட்டோன்னு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். இது செட் பண்ணதை வீடியோ எடுக்க முடியலை ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் எல்லா பாட்டில்ஸ்லேயும் 2 ஹோல் போட்டு விழாமல் இருக்கணுங்கிறதுக்காக விண்டோவில் த்ரெட் போட்டு டைப் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனல் லுக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் இது செட் பண்ண ரொம்ப டைம் எடுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த எஃபர்ட்காகவாச்சும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.